ஹலோ கைஸ்! இங்க 2 குழந்தைங்க டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க அம்மா அவங்க சாப்பிடுறதுக்காக ஏதோ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த குழந்தைகள கூப்பிடுறாங்க. இப்ப அந்த 2 குட்டி குழந்தைகளும் அத புடிச்சு கீழ தள்ளி கொட்டி விட்டுருதுங்க கைஸ். அத பார்த்து அவங்க அம்மா கோபத்துல கன்னா பின்னான்னு அடிச்சு அந்த 2 குட்டி குழந்தைகளையும் தர தரன்னு இழுத்துட்டு போய் வீட்டுக்கு வெளியில விட்டுறாங்க. இப்ப இந்த 2 குட்டி குழந்தைகளும் நடு ரோட்டுக்கே வந்துருச்சுங்க. இது மாதிரி சேட்டை எல்லாம் யார் யார் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே மெதுவா நடந்து போய் நடு ரோட்ல உட்காந்து அழுகுதுங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கருப்பு மூடக்காரி அந்த குட்டி குழந்தைய கையில ஒரு சாக்லேட்ட குடுக்குறா. அத வாங்கி இந்த 2 குழந்தைகளும் நல்லா மொச்சுக்கு மொச்சுக்குன்னு சாப்பிடுதுங்க. அந்த சாக்லேட்ட சாப்பிட்ட 2 குட்டி குழந்தைகளுமே அப்படியே மயங்கி கீழ விழுந்துட்டாங்க. இந்த கேடிங்க 2 பேருமே சாக்லேட்ல ஏதோ கலந்து குடுத்துருக்காங்க கைஸ். பாவம் கைஸ், அது தெரியாம இந்த 2 குட்டி குழந்தைகளும் அத சாப்பிட்டு அப்படியே மயங்கிருச்சுங்க. அந்த குழந்தைகள அழகா அப்படியே தூக்கிட்டு போய் ஒரு பெட்லயும் படுக்க போடுதுங்க. கடைசி பார்த்தா இவங்க 2 பேரும் ஆர்கன் திருடுறவங்க. ஐயையோ! இந்த 2 குட்டி குழந்தைகளும் இந்த 3 பேர்கிட்ட நல்லா மாட்டிக்கிச்சுங்க. இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா, அந்த 2 குட்டி குழந்தைகளுக்கும் மயக்கம் தெளிஞ்சிடுது. நம்மள யாரோ ஏதோ பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி 2மே அலர்ட் ஆகுதுங்க. இப்போ வேகமா எந்திரிச்சு அங்க இருக்கிற சிஸ்டம் எல்லாத்தையும் உடைச்சு ஒரு வழியா எல்லாத்தையும் நாஸ்தி பண்ணிடுதுங்க அந்த குட்டி குழந்தைங்க. இவங்கள சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த 3 பேரையும் குச்சிய வச்சு அடிச்சு கீழ தள்ளி ஒரு வழியா சம்பவம் பண்ணுதுங்க. பார்க்கறதுக்கு தான் குட்டி குழந்தைகளா இருக்காங்க. இவங்க 2 பேரும் செம்ம போல்டு கைஸ். அந்த 3 பேரையும் அடிச்சு துவைச்சு தரமான சம்பவம் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு வெளியவும் வந்துருச்சுங்க. ஓ மை காட்! நம்ம எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுதுங்க. இப்ப அந்த 3 பேருமே அந்த குட்டி குழந்தையெல்லாம் துரத்துறாங்க. உங்கள சும்மா விடமாட்டோம் அப்படின்னு சொல்லி வேகமா ஓடி வர்றாங்க. அடேங்கப்பா! செம்ம திருடங்களா இருப்பாங்க போல. இது மாதிரி திருடங்க தான் இப்ப நெறைய பேர் இருக்காங்க. இந்த அம்மா இப்பதான் குழந்தைகள காணோம்னு தேடுறாங்க. உடனே வேகமா போலீஸ்க்கு கால் பண்ணி நடந்த எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்றாங்க. ஏம்மா உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா? குட்டி குழந்தைகள இப்படி பண்ணலாமா? அப்படின்னு சொல்லி அவங்களும் திட்டுறாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, போலீஸ் அந்த பக்கமா வர்றாங்க. அந்த குழந்தைகளையும் பார்த்துடுறாங்க. அந்த 3 திருடங்களும் அலறி அடிச்சு ஓட ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த அம்மா வேகமா போய் அந்த குட்டி குழந்தைகள கட்டிப்பிடிக்கிறாங்க. இந்த அம்மா தன்னோட குழந்தைகள கட்டிப்பிடிச்சு, "என்ன மன்னிச்சிடுங்க" அப்படின்னு சொல்லி சாரி கேட்குறாங்க. அந்த திருடங்கள விடாம துரத்தி பிடிச்சு நம்ம போலீஸ் கைது பண்ணிடுறாங்க. இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தப்பு செஞ்சா குழந்தைகள தண்டிக்கணும். ஆனா அந்த தண்டனை அவங்கள பாதிக்கக் கூடாது. அவங்கள திருத்தணும். அதே மாதிரி குழந்தைகளும் முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட எதுவுமே வாங்கக்கூடாது. வேண்டான்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு போயிடணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப மறக்காம லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி நம்மளோட மியாவ் லுலு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இது போல சுவாரஸ்யமான வீடியோக்களை நீங்க தொடர்ந்து பாருங்க.